வணக்கம். ஜனனி ஜெகத்காரிணி அப்படிங்கிற ஒரு சீரீஸ் நம்ம தொடங்கி பார்த்துட்டு இருக்கோம். நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் இருக்கக்கூடிய பொம்மைகளை வச்சு ஒவ்வொரு லலிதா சஹஸ்ரநாமத்தையும் விளக்கணும், எளிமையான முறையில் எல்லாருக்கும் புரிய வைக்கணுன்ற ஒரு புது முயற்சி நான் எடுத்திருக்கேன். இந்த முயற்சிக்கு நிறைய ஆதரவும் வரவேற்பும் இருந்துட்டு இருக்கு. அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு லலிதா சஹஸ்ரநாமாவளியோட 6வது திருநாமம் நம்ம பார்க்க போறோம். உத்யத் பானு சஹஸ்ராபா அப்படிங்கிற திருநாமத்தை சொற்களை பதம் பிரித்து நம்ம பொருள் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். உத்யத் அப்படின்னா உதயமாகக்கூடிய அப்படின்னு அர்த்தம். பானு அப்படின்னா சூரியன் அர்த்தம். சஹஸ்ராபாங்கிற சொல்ல இரண்டா பிரிக்கலாம். சஹஸ்ர அப்படிங்கிறது 1000 அப்படின்னு அர்த்தம். ஆபா அப்படிங்கிற சொல்லுக்கு சிவப்பு நிறம்னு அர்த்தம். சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய 1000 சூரியன் உதயமாவது போல சிதக்னி குண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி குண்டத்திலிருந்து அம்பாள் பண்டாசுர வதம் அப்படிங்கிற உத்தமமான தேவ காரியத்தை நிறைவேற்றும் பொருட்டு உதயமாகிறாள் அப்படிங்கிறது தான் இந்த உத்யத் பானு சஹஸ்ராபா அப்படிங்கிற திருநாமத்திற்கான அர்த்தம். நிர்விக்னலட்சுமி இல்லத்து பூஜை அறையில் சூரிய பிரகாசத்தை வெளிப்படுத்தும் விதமாக விளக்குகள் ஏற்றப்பட்டது. திருக்கடையூர் அன்னை அபிராமியை தான் இன்னைக்கு நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் எழுந்தருளை பண்ணி பூஜை பண்ணியிருக்கேன். அபிராமி பட்டருடைய நம்பிக்கை வெல்லணும், அவருடைய பக்தி வெல்லணும் அப்படிங்கிறதுக்காக அமாவாசை இரவை பௌர்ணமியாக்கிய அற்புதம் நிகழ்த்திய அன்னை அபிராமி தான் உத்யத் பானு சஹஸ்ராபா அப்படிங்கிற திருநாமத்திற்கு மிக பொருத்தமான அம்பிகைன்னு தோணுச்சு. மனிதர்களா பிறந்த எல்லாருமே அறியாமை, மாயை, துக்கம், பயம், சோகம், காமம், ஆசைகள்னு பல்வேறு விதமான உணர்வுகளால சூழப்பட்டிருக்கும். இந்த அறியாமை, மாயைங்கிற இருள்ல இருந்து ஆத்மால ஞான ஒளியை ஜீவனுக்குள்ள தோற்றுவிக்க கூடியவள் யார் அப்படின்னா லலிதாம்பிகை. லலிதாம்பிகையை பூரணமா சரணடையும் போது அந்தகார இருள்ல மூழ்கி இருந்த ஜென்மமா சூழ்ந்திருந்த இருளுக்கு மத்தியில சட்டுன்னு ஆயிரக்கணக்கான கிரணங்கள் வெளிச்சத்தோடு எப்படி சூரியன் உதிக்குதோ அந்த மாதிரி ஆத்ம ஞான ஒளி ஜீவனுக்குள்ள தோன்றும். அன்னை அபிராமியினுடைய பரிபூரணமான கடாட்சம் சகல ஜீவராசிகளுக்கும் கிடைக்கணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். முந்தைய பதிவுகள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆன்மீகலை சேனலில் பிளேலிஸ்ட்டில் ஜனனி ஜெகத்காரிணி அப்படிங்கிற டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் பதிவு பண்ணியிருக்கிற 5 திருநாமங்களும் காட்சி வடிவத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம்.